வெல்கம் டு கிரைசி தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறது ட்ராகன் பால் ஜி டென்கைச்சி டாக் டீம். நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல இந்த கேமுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்டாக. நம்ம ஓட்டிங் வச்சுருந்தோன்னு தெரியும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலி என்னது நம்ம தட்ஸ் நாட் மை நெய்பர் அந்த கேம் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்க்குறேன் லெவல் டெவிலும் இருந்துச்சு. நேற்று நைட் பார்க்கும்போது லெவல் டெவிலும் இருந்துச்சா. இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது என்னது இதுக்கு இவ்வளோ ரேட்டிங்கா, ட்ராகன் பால் ஜி டென்கைச்சி டாக் டீம் அதிகமான இது ஓட்டிங் வந்திருக்கு. ஸோ இப்போ செகண்ட் இதை போடுறோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோ லெவல் டெவில் தான் கைஸ். இந்த நமேக் இங்கே தான் போகிறோம். அது கோஹான், இது என்னன்னு தெரில. கோஹான் அண்ட் டீமன் கிங் பிக்கலோ அதை நம்ம இதிலே போடணுமா இல்லை வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரில. அது எப்படின்னா எனக்கு தெரில. ஆனால் இதை கொஞ்சம் ஃப்ரீஸா சாகா கைஸ். இப்போ அப்புறம் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க கைஸ். அப்படின்றான் அமேசிங், நல்லா இருக்கே. இந்த பிளேயர்ஸ் எனக்கு பிக்கலோ ட்ரெயின் பண்ண மாதிரியே இருக்கே. பிக்கலோ தான் ட்ரெயின் பண்ணாரா? அவரோட ஹோம் பிளானட் தான் இது. டேய், நீங்கள் பேசுகிறதெல்லாம் முடியலடா, கேட்க முடியலடா. எப்பா போன வாட்டி நம்ம டப்பிங் பண்ணுறோன்ற பேர்லேயே வளர்த்தி விட்டாங்க கேஸ். ஒரிஜினல் சாகாலேருந்து அப்படியே அதை எடுத்து போடுறேன். கோஹானுக்கு தான் முடி தான் கேவலமாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதில் நல்லா இருக்குது கைஸ். பாருங்களேன், கிட் கோஹானோட ஹேர் ஸ்டைலு. கிரில்லனுக்கெலாம் எப்போவுமே ஒரே ஹேர் ஸ்டைல் தான், விக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து. சரி, இப்போ இது யார்? வெஜிட்டாவா? வெஜிட்டாவும் தானே வருவான். அப்போ இது கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வெஜிட்டா என்ன பண்ணுவான்? இது யார்? கியூ. ஓகே, கியூவா? அப்போ கென்யூ ஃபோர்ஸ்லாம் வரும்ல. ஓகே, வெஜிட்டா போய் கியூ அடிக்க போகிறான்னா? ஆமாங்க, வெஜிட்டா போய் கியூ அடிக்க போகிறான். அப்போ கென்யூ ஃபோர்ஸ்ன்னு இறங்கல போல. அங்கே வருவான் டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஜும் கலக்கா ஜும் கலக்கா ஜும் கலக்கா ஜும் ஜும். ஓகே, இல்லை சிரிப்பு, உனக்கு சிரிப்பே வெட்டி கிடக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஏற்றுல இருந்தான்றான், அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க கைஸ். அப்போ தான் கரெக்டாக புரியும். ஒன்றும் இல்லை, ட்ராகன் பால் ஜி ஒரிஜினல் சாகா பார்த்துருந்தாலும் புரியும். நான் வாடா பேர் 3 இருக்குது எனக்கு பாரு. எப்படி இருந்தாலும் திரும்ப என்ன முட்டை. ஐயோ அப்பா. சேண்ட் பிரின்ஸ்டா, நான் ஒரு மரியாதை கொடுறான். இவன் ஒருத்தன் பின்னாடி அவன்டாவன் அங்கே இருக்கவன் யார்? இது ஃப்ரீஸா சோல்ஜராக தான் இருக்கணும். ஆனால் ஃப்ரீஸா சோல்ஜர் தானான்னு கன்ஃபார்மாக தெரிலண்ணா, ஏன்னா நான் கவனிக்கவே இல்லை. டேய், எஸ்கேப் ஆகிறான். அம்மா அடிக்கிறான். ஐயோ அம்மா, இந்த வாங்கு தூக்கி போட்டு சாத்துறான் பாருங்க. என்னப்பா உனக்கெல்லாம் ஐயோ அம்மா குத்திட்டான் என்ன பிடிச்சி. உனக்கெல்லாம் பவரத்தை சான்ஸ் கொடுக்கறதா ஆள் இல்லைடா. நான் முட்டுறான் கைஸ். வெஜிட்டா அப்படியே பறந்து போய் அடிக்கும் போது அப்படியே தலையில் முட்டுறான். தங்கம் இங்கே வாங்க. எவன்டாது? வச்சுக்கோ ஃப்ரீஸா சொல்கிறது தான் கைஸ், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இவன் டம்மி பீஸ் தான், இவனுங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை பிரச்சனை. இவன் தான் கியூ தான், இந்த மெயின் பாசஸ் தான். அவன் சார்ஜ் ஆகிறான். தங்கமே இங்கே வாங்கல, தங்கம் இங்கே வா தங்கம். ஐயோ எஸ்கேப் ஆகுது இந்த தங்கம். ஓகே, வேணாங்க எங்க ஃபுல் சார்ஜ் ஏற்றிடுவோம். நானும் வந்துட்டேன்டா, வாடா ஐயம்மா. இவன் ஒருத்தன் பிளாக் வர பண்ணுறாங்க எனக்கு, அதான் கைஸ் கடுப்பே. பிளாக் பண்ணாதரா. உண்மையிலே நீ ஒரு ஒரிஜினல் வாரியர்னா பிளாக். எஸ்கேப் ஆகிட்டான். அது அவனால் அடிக்க கைஸ். இவனால் எதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளோஷன் வியூவா? சேன் ஸ்பிரிட் அப்படின்னா கேலிக்குன்னு இது எப்போ போல. ஓகே, சேன் ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப கஷ்டம், அது பண்ண முடியாது. அப்போ நம்மளால் விசிட்டா அப்பா
கொய்யா வாடா கொய்யா 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 கேலிகன் போடு. அது பூஸ்ட் காட்டுச்சு, அது நான் கொடுக்கல. வாங்கிக்க எப்படி கேலிகன் சூப்பராக இருந்துச்சா? கேலிகன் கார்லிக் மாதிரி இருந்திருக்குமே. அது ஏன் தெரியாது கைஸ், அந்த கேலிகன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கார்லிக் பூண்டு ஞாபகம் வருது. எப்பா டேய் 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 இருறா, அடிக்கலாம். அதுக்கு நீ இவ்வளோவா? எப்படியோ நான் ஏற்ற வரல பார்த்தியா, கொஞ்சம் தானே ஏறி இருக்கும். தம்பி வாங்கிக்கோ. கடைசியில் பார்த்தீங்களா பின்னாடி சும்மா பேக்கில் அப்படியே சும்மா முட்டியே காலி பண்ணிட்டேன் கைஸ். அண்டா இதுக்கும் பியாடா, பேக்கிலேயே முட்டினேடா மாடு மாதிரி. சை ஏய் தக்காளி மிஸ் ஆயிடுச்சு. தக்காளி ஓகே, கியூவை டிஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் யாரு? அடப்பா இது யாரு? கோகு கைஸ், கோகு. அது வந்திருக்கிறது யாருன்னு பாருங்க கைஸ். ஃப்ரீஸா வந்துட்டான். இவனெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டபோரா இவன் யாரு? எல்லாம் பேரே மறந்துடுச்சு எனக்கு. இவன் பேர் என்ன? ஜெட்டில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சம் சார்ட் ஆஃப் நேம் ஜெட்டில் தான். இந்த டாபோரா பையனெல்லாம் அடிக்கணுன்றது எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்தான். பிகாஸ் எவ்வளோ குண்டாக இருக்கான். சும்மா தொப்பையில் தட்டினானா அவ்வளோதான், சதுரிடுவோம். ஆஹா கிட்கோஹன் டேய், அந்த குருண்டு தான் 3 பேரெல்லாம் அடிக்க முடியாது, சான்ஸ் இல்லை ப்ரோ. கிரில்லன் இருக்கான். டாபோரா மட்டும் தான் அடிக்க போகிறேன் கைஸ். தக்காளி கிடச்சிருச்சுடா. குண்டா இங்கே வாடா, பாரு எவ்வளோ பெரிய பவர் தான். ஜஸ்ட் மிஸ்ஸு. ஏன்டா கிரில்லன் அதை வீடை பிடிச்சி உடச்சிக்கிட்டு? ஐயோ அம்மா. டே கிரில்லன் என்னடா பண்ணுற? இங்கே பாரு நான் டே கைஸ் மிச்சம் மாதிரி இவன் பறக்க மாட்டுறாங்க. இவன் குண்டா இருக்கான்ல, வெயிட் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. எங்க ஃபுல் ஸ்பிரிட் போகிறான். ஃபுல் வாடா இப்போ வாடா. ஏன்டா கிரில்லன் இப்படி பண்ணுற? ஏய் என்னதுடா இது கைஸ்? அவ்வளோதான் கைஸ், சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. எஸ் கொடுக்கணுமே இதுக்கு எனக்கு. பியா டே கொஞ்சம் அடி வாங்கிட்டேன் கைஸ், அதுக்குன்னு பி கொடுத்துட்டாங்க. தக்காளி சரி கொஞ்ச நேரம் அசந்துட்டேன். இந்த தத்தி பயிர் அடிக்கிறதுக்கு இவ்வளோதானா? சே ஆனால் தொப்பா இருக்கான். அதில் பயிரை அடித்தா நவுற மாட்றான், சும்மா கல் மாதிரி நிற்கிறான். ஃப்ரீஸாக வடிக்கணுமா? ஃப்ரீஸாலாச்சும் ஓட விட்டுருலாம். ஃபஸ்ட் ஃபார்ம் தானே, இன்னமோ 4-5 ஃபார்ம் எடுத்துட்டாம. இது யாரா? டேய் இந்த நாய் ஏன்டா பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணுது? டே நாயே போடா. கிரில்லனே அட்ரா இவனை. ஐயோ மாடி. ஐயோ வாடா ஹைடா. டேய் எது இந்த மண்டையனை பார்த்து பயப்படுறீங்களா? இவனை பார்த்தா இப்போ தானே 1 செகண்டில் அடித்தோம். என்னத்துக்கு இவ்வளோ வெஜிட்டா இதை சென்ஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கைஸ் உங்களுக்கு சவுண்டு கேட்காதான் நான் ஒரு ப்ளூடூத் மைக் வாங்கலான்னு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் வாங்குகிறேன், கொஞ்சம் லேட்டாகும். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் நான் இப்போ போட்டிருக்கேனால உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது கைஸ். பவர் லெவல் சென்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இந்த குண்டு பையில் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் முட்டி காலி பண்ணுறேன். இவனுக்கு ஏன் பர்பிள் கலரில் இருக்குது? ப்ளூ ஆயிடுச்சுடா இந்த சைடா. டாபராமண்ட குண்டாயி குண்டு பின்னாடி பார்க்க மாட்டியா? வெஜிட்டா பயப்படாத ஒன்று கொண்டுட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஜார்போன் கரெக்டு சொன்னா. இப்போ வெஜிட்டா. டேய் ஏன்டா என்னை பார்த்தா மட்டும் இல்சா வேணா தெரிதாடா? இல்லை தக்காளி வெஜிட்டா பார்த்தா என்ன கேவலமாக தெரியுதான்னு தெரில கைஸ். சும்மா பார்த்தீங்களா கைஸ், அடிச்சு சம்மர் சால்ட் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது அவன் பறக்கவே இல்லை. அதுதான் நம்ம குண்டங்கிள் பவரே. கியூவை வந்து அடிச்சு அதை சொல்கிறான். அது உண்மைதான்டா, உண்மையில ஸ்ட்ராங் ஆகிட்டேன். முட்டுவேன். தக்காளியை வெளியெடுத்துருவேன். தக்காளி சட்னியை வெளியெடுத்துருவேன்டா குண்டூஸ்.
வாங்கிக்கோ. குண்டு 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 குண்டு. ஆச்சியில் குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு வர மாதிரி இருக்கான். இவனை தான் கைஸ் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸுக்கு அடிடாஸ்மெண்ட்டில் வச்சுருக்கணும். எப்படின்னா குண்டு குண்டு டபோரா ஜஸ்ட்டு ஏய் குண்டு குண்டு டபோரான்னு வச்சுருக்கணும். பேக்கு காட்டி நிற்கிறேன் நீ. பேக்கு காட்டுற நீ. பேக்கில் எனக்கு வேணாம். அவன் ஆள் இருக்கான் பாரு, ஃப்ரீஸாக சொல்கிறான், அவன்கிட்ட காட்டு. அவன் தான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கான். தம்பி வாங்கிக்கோங்க. எங்கே அடுத்தவர் தத்தி பையில இங்கே இருக்கியாடா? டேய் இல்லை ஒரு ஆள் இல்லைடா, டம்மி பீஸுடா. வாங்கிக்க. பேக்லேயே முட்டுவேன், பேக்லேயே அடிப்பேன், திரும்ப பேக்லேயே உதக்கிட்டு. ஐயோ பேக்கு வீங்கிருச்சு கைஸ் அவனுக்கு. தங்கம் அங்கே என்ன பண்ணுறீங்க? ஐயோ இப்போ என்னடா பண்ணுவேன்? இப்போ நான் ஐயோப்பா முடியல. ஐயோப்பா ஒரு பாரே ஃபுல்லாக குறைஞ்சிச்சு கைஸ் அடிக்கு. சூப்பர் அடி, பயங்கரம், பங்கம் மாசு கைஸ். எப்பா கிளாப் அடிச்சிட்டான். நீ கிளாப் அடிக்க நானாடா கிடச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு கேலிக் கன் கொடுக்குறேன். எப்படி பிளாக் பண்ணுறான்னு தெரியலையே. டேய் கேலிக் கன்னை கொடுனா இப்படி சும்மா நிற்கிறேடா காற்றுல. என்ன முட்னா பார்த்தீங்களா கைஸ்? முட்னா அப்படியே தலைவன் பண்ணியாக இருந்தான். ஏய் பூஸ்ட் ஆச்சு. என்னடா திரும்ப மனசாச்சு இல்லையாடா? போடா. யார் கேட்டா அவன் சீக்கிரட்டு? ஏய் இங்கே வாடா குண்டு. இப்போதான் பார்க்குறியா? கடா 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 கொஞ்சம் இது பண்ணிட்டேங்க, ஸ்பீடப் ஆகிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். வாங்க செம்மாடி பையன் 3வது வாட்டி எழுந்துச்சு வந்தான்ல, திரும்ப 3வது வாட்டி கேலிக் கன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நிற்கிறான். முட்டுன்னு முட்டுவேன் பார்த்துக்கோ. மாடே தோற்று போயிடும் என் முட்டுக்கு. இங்கே 0 ஆகிட்டோம். சொன்ன தூக்கி அடிக்க முடியலடா அவனை. இருறா. பூஸ்ட் ஆயிடுச்சு. சரி கேலிகனில் தான் முடிக்கணும்னு அவ்வளோ ஒரு இதில் இருந்தேன். ஃபுல்லாக நானும் ஆக்குவேன்டா. என்னடா நீ ஆக்குறது? வாடா வா 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 ஓடோ 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 ஓடோ. பார்த்தல எங்களுக்கும் வெறியேறும். பொழந்தாச்சு. ஏடா இதோட சீக்கிரமாக தான்டா டபோராவை அடித்தேன் கோஹானை வச்சுக்கிட்டு. அதுக்கு மட்டும் கொடுக்காம முட்டாங்க. இது போயும் கொடுக்குறானுங்க. இப்போ கோஹானை பார்க்கணும்ல, இப்போ இல்லையா தெரில எனக்கு. எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியல. ஓகே. இந்த இப்படி இது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும்போதெல்லாம் தக்காளி வெஜிடா சார்வோன். ஐயோப்பா இவனோட செகண்ட் ஃபார்ம்லாம் வேறு எடுப்பான்ல, அது வேறு பயமாக இருக்குது. அவன் இங்கே இருக்கான். இங்கே இருக்கானே. என்னங்க இப்படி இந்த சைடு, அதாவது இந்த சைடே இப்படின்னு போயிட்டா கரெக்டாக இருக்கும். இந்த சைடு போயிட்டா கரெக்டாக. ஜார்பான் மண்டை வணக்கம் மண்டை. பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி உச்சி போடுவோம் எல்லாத்தையும். எனக்கு என்ன பார்த்தா ஏன் தெரியாது கைஸ் பாம்பு. ஏன்டா ஒத்தையா வர தெரியல பத்தியா? அவனுக்கு காயம் தான் இருந்தாலும். ஐயோ தக்காளி மிஸ் ஆகுதே. என்னடா இது? என்னோட ஹைட்டாக இருக்க வெஜிடாவோட ஹைட்டா? என்னடா பிளாக் பண்ணுற? என்னடா பிளாக் பண்ணி அடிக்கிற? பிளாக் பண்ணாமல் அடி பார்ப்போம் முடிஞ்சா. பேக்கில் விழுந்துச்சா எப்படி? எங்கள் பேக்கு அடி எப்படி சூப்பரா முட்டு மாடு மாதிரி பேக்கில் முட்டணும். பேக்கு வீங்கிடும். டேய் வெஜிட்டா பேசுனதெல்லாம் போதும்டா. ஏன்டா இவ்வளோ பேசுகிற? கடவுளே வாங்க. எங்கே தான் அடிக்கிறான்? அங்கே தான் அடித்தான். பைத்தியக்காரன் கைஸ். கண்ணாடியில் பவர் லெவல் மீட்டர் இது மாட்டிருக்கான்ல, அதனால் கண்ணு தரல. வெஜிட்டா எங்கே இருக்கான்னு. ப்ளூ கலரில் போட்டிருக்கானோ க்ரீனுக்கு பதிலாக.
கடா கடா கடா. ஐயோ இப்போ மாட்டிக்கணும். இல்லை மாட்டல, டெலிபோர்ட் ஆகிட்டேன். இவனை காலி செத்துட்டான். ஜார்போன் ஈஸியாக தான் இருக்கான். இவன் நம்ம டபோராவை அடிக்கிற அளவுக்கு இவனடா ஃப்ரீஸா சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்கான். வா என்ன நான் அடித்தது மட்டும் அவனுக்கு உழவே இல்லை. என்னது இது? போங்கு. ஓகே கைஸ் ஒரு செகண்ட் ஜார்போனை கவனிச்சிங்களா? ஏங்க கைஸ் அங்கே பாருங்க கைஸ், அங்கே பாருங்க நான் அங்கே போகிறேன், கிட்ட போகிறேன். இங்கே பாருங்க ஜார்போன். நிறுத்துடா, ரொம்ப பவர் ஆகிட்டான். ஆஹா பவர் ஆகிட்டான். பார்த்தீங்களா கைஸ், ஜார்போன் இன்னும் இந்த அடி வாங்கியிருக்கான். எஸ்கேப். என்ன தங்கம் மிஸ்ஸா? சச்சோ மிஸ் ஆகிடுச்சு போலையே. கிட்ட வாடா, கிட்ட வாடா. கிட்ட வந்தா அடிச்சு எட்ட அனுப்பிச்சிடுவேன், அவ்வளோதான். ஆனால் கோஹான் தான் ஸ்பீடு தாங்க. அது எது வரைக்கும் இருக்குன்னு தெரில. கிட் கோஹான் வரைக்கும் மட்டும்தான் இவங்க வச்சுருக்காங்களான்னு. ஏன்னா அப்போல்லாம் கோஹான் வந்து அனிமேலேயே பார்த்துருக்கலாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அவன் எஸ்ஸு. ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் டபோராவை அடித்த அளவுக்கு ஈஸி இல்லையே இது. இப்போ ஏன் டபோராவுக்கு மட்டும் இப்படி பண்ணானுங்க? இன்னும் சாவலையாடா? இன்னும் சாவலை கைஸ். என்ன செகண்ட் ஃபார்மேஷனா? ஐயோம்மா கைஸ் ஹல்க் ஆயிட்டான் உண்மையாலே. டே நெக்ஸ்ட்லாம் வராத. ஐயோ என்ன இத்தாத்தண்டி ஆயிட்டான். டேய் ஐயோம்மா அடிச்சிட்டானே, ஆத்தா வலிக்குது. என்னாச்சு? ஓகே இவங்க வந்து பேர் மறந்துட்டேன், சாரி. இது என்ன இடம்? வெஜிட்டா இது ஆகிருப்பான், ஹீல் ஆகிருப்பான்ல. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? ட்ராகன் பால். தி பால்ஸ் ஆர் மைன். அப்போ கோகுக்கு இல்லையா? அச்சோ இது இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமாடா? ஏன்டா என் உசுரை எடுக்கிறீங்க அதுக்குன்ட்டு? இங்கே யாராவது பார்த்தாங்களான்னு கேட்போம். இவன் தான் இந்த நம்பிக்கை. இவன் தானே அடி வாங்கினா. எப்போ உசுரோட இருக்க? அவ்வளோ வீக்காக இருந்திருக்கு ஜார்போன் அண்டு ஃப்ரீஸா அட்டாக்கு. எங்கெல்லாம் இடம் இருக்குதுன்னு தெரியலையே, அதனால் எங்கேயோ போக வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு பால் கூட கிடைக்கல. அங்கே ஒரு சிட்டி தெரிஞ்சுது, அங்கே போயிடுறேன். ஐயோ இந்த நான் இவன் நிற்கிறானே, இது வரனே எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா எல்லாத்துக்கும் ஒரு இடம்? என்னடா இடம் உடஞ்சி போயிருக்கு, என்னாச்சுன்னு விசாரிப்பேன். ஓகே ஃப்ரீஸா தான் உடச்சிருக்கான். ஓகே டே இந்த சைடுடா வர, அந்த சைடு போடா. ஸோ இவன் ஒருத்தான் வந்துருக்கான், ஃப்ரீஸா சோல்ஜர். ரெட் கலர் டை போட்ட ஃப்ரீஸா சோல்ஜரு. ஓகே ஃபைன். ஆஹா சாம்பார் சோறு மண்டை. சாம்பார் சோறு. எஸ்கேப் கைஸ். அவனை பார்த்தாலே எனக்கு சாம்பார் அப்படின்னு தான் சொல்லணுன்னு இருக்கான் அவன் பேரை. இங்கேயா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேனில்ல. ஃப்ரீஸா என்ன பண்ணுற கைஸ்? ஃப்ரீஸா இப்போ சண்டையா? ஃப்ரீஸாவோட சண்டைனா நான் பாட்டுருக்கேன் கைஸ். ஜார்போனும் ஃப்ரீஸாவோடையும் கைஸ். வெஜிடா வர்சஸ் ஜார்போன் அண்ட் ஃப்ரீஸா. இதெல்லாம் அநியாயமாக இல்லை? என்ன ஃப்ரீஸா எலிக்குட்டி மாதிரி இருக்கா? நான் உன் பவர்லாம் இங்கே காட்டாத, அங்கே போ. உன் அளவுக்கு வீக் இல்லை. முட்டுன்னு முட்டுவேன், பேக்கில் முட்டி தூக்கி விட்டுருவேன். அங்கே பார்த்தல அம்மா யூயோ என்னடா முட்டுவேன்? எப்படி என்ன ஆச்சு தெரியுமா கைஸ்? என்னடா இது, எப்படா முட்டுவேன்? நான் முட்டுறாலோட முட்டிடுவேன் அப்படின்னு முட்டுறான் கைஸ். பேய் மாதிரி முட்டுறான் கைஸ் இவன். அந்த குண்டை ஜார்போன் மட்டும் பயங்கரமாக முட்டுறான். எவ்வளோன்னு இருக்கான் ஃப்ரீஸா பார்த்தா குழந்தை ஞாபகம் தான் வருது. சின்ன குழந்தைய. இந்த ஜார்போன் இல்லைன்னா ஃப்ரீஸா காலி தான் என் கையில்.
ஜார்பன் பயங்கரமாக முட்டுறாங்க அவன். நான் 2 முட்டு முட்டினாதான் பேக் வீங்கும். நம்ம ஜார்பன் முட்டினா ஒரே அம்மா பேக் வீங்கிருச்சுடா. ஐயோ 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 முள்ள. டேய் நாயை வெளியே ஓடுறா. ஐயோ பேக்குலேயே வாழை வச்சு பயங்கர அடி கைஸ். இவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லான கேரக்டருன்றனால பயங்கர கஷ்டமாக இருக்குது. கேலிகனை யூஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்க 2 பேரும். போடு ஆலி ஜார்பான் இங்கே வாடா ஃபைட்டு. எங்கடா போகிற? என்ன இந்த வேகம் ஓடுறான்? ஹல்க்கு சைஸ் கண்டான். எம்மாடி எம்மா ஃப்ரீஸாக படுக்க போட்டாச்சு கைஸ். படுக்க போட்டு குத்திட்டோம். ஆனால் அம்மா எங்கேந்திரா வந்த? ஐயோ இவன் என்னோட மோசமா கன் என்னடா பறந்துக்கிட்டே இருக்க சும்மா கடுப்பாக இருக்குல்ல? போச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தை குறைச்சிட்டேன். செம டஃப் குத்துட்டான் கொஞ்ச நேரத்தில். ஆனால் டபோரா மாதிரிலாம் தாங்க முடியாது கைஸ் ஒரு ஹிட்டையும். எப்பா என்னாடி பொழந்துட்டான் வெஜிடாக்கே இப்படின்னா மிச்சம் எல்லாருக்கும் என்ன நிலம தெரியல. ஆனால் கோஹானை விட்டு அடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்படி ஒத்தாளுக்கும் 2 பேருக்கெல்லாம் வைக்கக்கூடாது கைஸ். இருந்தாங்க இது ஃபேரான ஒரு ஃபைட்டே இல்லை. ஆனால் ஃப்ரீஸாக அடித்து போட்டோம் பாருங்க கைஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வாங்கிக்கோ. என்ன அடிக்க வருவியாடி எங்கள் ஐயா வாயன் சாகு. அடிக்க வேணாங்க கைஸ் என்ன. ஓகே சி தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்து லாஸ் ஆச்சு அந்த பேட்டில். தக்காளி உழுந்து போச்சு. ஓகே ஃப்ரீஸாக அடிச்சுட்டு ஓடிட்டோம். ஆமாம் இப்போ கைஸ் வெஜிட்டு ஹெல்த்து இப்போ ஃப்ரீஸாக அங்கே இருக்காளா? இல்லை எங்கே தானே சண்டை போட்டோம். இப்போ ட்ராகன் பால் எங்கெல்லாம் இருக்குது? என்னென்ன இடம் இருக்குன்னே தெரியலையே. இங்கெல்லாம் போனோமே. இந்த சாம்பார் மட்டும் இப்போ தான் துரத்துறான். இங்கெல்லாம் இல்லையா? ஓகே மேப்லாம் இருக்காதாடா? மேப் இருக்குது. சிஏ மேப். இப்போ நான் என்னது இவ்வளோ பேர் இடமா? ஸோ இருங்க பாலை கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே கைஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு இடத்துல நிறைய இடத்துல இருந்துச்சு. கிரில்லினை ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் இதில் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு எனக்கு. கிரில்லின் மொட்டை ஹலோ மொட்டை இருங்க ஐயோ இவனா கோஹான் வாடா அடிச்சிடலாம் இவனை. திரும்ப 2ஆவதாக மாறிட்டாங்க. இவ்வளோ கம்மியாக இருக்குது எனக்கு. பரவாயில்ல இவனை அடித்து காலி பண்ணிடலாம். நான் எப்பண்டா ஸ்லைமியாக இருந்தேன். அதுவும் நான் கரெக்ட் தான். இவனும் அழகாக இருந்தான் பாரு அப்படின்னு சொல்கிறான். எப்பா போடாடை உன் காமெடியெல்லாம் அங்கே வச்சுக்கோடா. ஏன் அம்மா இந்த குத்திட்டான். பேக்கில் முட்டி இருப்பேன். தப்பிச்சிட்டான். ஆனால் இவன் டக்குன்னு எந்திரிச்சிட்றான். எல்லாரையும் பறக்க விட்டா பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இவன் ஸ்பீடாக எந்திக்கினான். அது நான் கவனிச்சிட்டேன். இவன் செகண்ட் ஃபார்மில் அப்படி பண்ணுறான். அதுதான் காலி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜார்போனை. ஐயோ மிஸ் ஆகிட்டானே. எங்கே கீழே போனால் மேலே போனால் சைடில் போனால் எங்கே போனாலும் உன்னை விட்றதா இல்லைடா. இன்றைக்கி உன்னை சட்னி ஆக்குறதா தான்டா இருக்கேன் என் முடிவே. என்னடா இது தப்பிச்சிட்டான். போடலாங்க. ஃப்ரீஸாக சாகாவே அதிகமாக இருக்கும் போல கைஸ். ஒரு இதுக்கே இப்படின்னா இன்னும் ஒரு சாகாவே முடியல கைஸ். அவ்வளோதானாடா இவ்வளோதானா டம்மி பையதான். ஒரு சாகா முடித்தோம். இது வெஜிடாவோட மோது இருக்குது. இன்னொன்று ஃப்ரீஸாக சாகா அது முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கே இன்னொரு பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஏன்னா 30 minutes இதுக்கே ஆயிடுச்சு. பரவாயில்ல கைஸ் நான் உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இதை கொஞ்சம் ஃப்ரீஸாக சாக முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஒரு 45 minutes ஆகட்டும். பாருங்கள் ஷார்ட்டேஜ் டைம் ஆஃப் ஃபைனல் தி 7 ட்ராகன் பால்ஸ் உள்ளே போயிட வேண்டியதான். நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே இவன் காலி பண்ணியாச்சு ஜார்போனை. குர்லன் டேய் பெத்துக்கோ. நான் ட்ராகன் பால் இருக்குடா மொட்டை மண்டை. ஓ மண்டை மாதிரியே இருக்கும். கோஹான் எங்க
சரி இப்போ என்ன பண்ணுறான் வச்சுட்டா? இப்போ இங்கே என்ன நடக்குது? ஓகே, இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஓகே, கென்யூ ஃபோர்ஸா? ஆமாம். இத்தனை வருதுன்னா கென்யூ ஃபோர்ஸ் தானே? டேய் கென்யூ ஃபோர் டான்சர். ஆஹா, இந்த குண்டை வேறு இருக்கான்ல. சரி, கென்யூ ஃபோர்ஸ். ஹோ ஹோ, கென்யூ ஃபோர்ஸ் கேப்டன் கென்யூ வாங்க. வணக்கம், நான் தான் ஃப்ரீஸா, லார்ட் ஃப்ரீஸா. நீங்களும் இங்கே இருக்கீங்களா? ஐயோ, இவன் வேற கோகுவா மாற, கோகு இவனா மாற. ஐயா, எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 6 பேர் அடிக்க முடியுமா? ஓகே, கென்யூ வந்துட்டாங்க. கென்யூ டான்ஸரு. இவன் பேர் என்னது? கியூவா? இவன் பேர் என்ன? க்ளூடோ. செலக்ட் கேரக்டர். அஃப்கோர்ஸ் கிட் கோஹன். கிர்லேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். மொட்டை பையில சூஸ் பண்ணுறதுக்கு வெஜிட்டா தான். வெஜிட்டா, நம்ம 2 பேரும் போவோம். நானே நல்லா சண்டை போடுவேன். நான் உங்களோடையே நல்லா சண்டை போடுவேன், அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வாங்க, கிர்லேனோட நீங்கள் நல்லா சண்டை போடுவீங்க. சரி, அங்கே ஃப்ரீஸாக சொல்கிற யாரா அதுன்னு கொஞ்சம். எனக்கு கண்ணு தெரியலையாடா? குட்டியாக இருக்கணும். சரி ஓகே. ஓஹோ, இந்த 2 பேருமே வா. ஓகே. தக்காளி மிஸ் ஆகிடுச்சு. குட்டை இங்கே வா. குட்டை என்னோட குட்டையாக இருக்க? நீலாம் என்னடா டீமில் இருக்க? எம்மா அடியா பாருங்க, ஸ்பீடு பாருங்க. நம்ம தலைவன் கோஹான்னா இந்த ஸ்பீடு சும்மா ரகம் அப்படி சும்மா கட அடிப்பான். சும்மா தக்காளி பறக்க விடுவேன். தக்காளி கிழிச்சு எறிவேண்டா. கொய்யால வாணி கைஸ், அவள்தான் செத்துட்டான். க்ளூடோ மண்டை செத்துட்ட. யார் இது? அந்த பொண்ணு ஒரு தீர்ப்பாளு ரெட் கலரில் அவன் நினைத்தேன். தெரில, கவனிக்கல கைஸ் நேம் யாருன்னு. ஐயோ, ரொம்ப ஸ்பீடு. என்னடா கையை தூக்கிட்டு அப்படின்னு போகிற? வெஜிட்டா ஃபுல். அங்கே பாருங்க கைஸ், வெஜிட்டா ஆக்ரோஷத்தை இதில் இருக்கான். நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. சும்மா நம்மலாம் போட்டு பொழந்துருவோம் வெஜிட்டாவே வந்தாலும். அங்கே பாருங்க ஸ்பீடு பார்த்தீங்களா கைஸ்? நீ என்னடா அடிச்ச? என்னடா இது? டேய், குரங்கு மாதிரி பண்ணுறான் அவன் தான். பாருங்க அங்கே பார்த்தீங்களா கைஸ், அவன் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் பண்ணி பாருங்க கைஸ். அவன் ஒரு டான்ஸ் ஆடி இருப்பான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு. டேய் வச்சுட்டா, இவ்வளோ நேரமாக அடிச்சு இவ்வளோ ஒரு ஹெல்த்து கூட குறைக்காம இருந்திருக்கேன். என்னடா பையானி தம்பி, இப்படி அடிக்கணும். சர மாதிரி அடிக்கிறேன் பத்தல. இப்படி சர மாதிரி அடிக்க கற்றுக்க வச்சுட்டா. நான் வேணா சொல்லி தரட்டுமா எப்படி அடிக்கன்னு? சண்டை போடுறதுக்கு நான் சொல்லி தர முடியுமான்னு தெரில. இந்த மீசாக்கன் எங்க கொஞ்சம் ஏற்றிடுவோம். பாருங்க டான்ஸ் ஆடுறான் பாருங்க கைஸ் கீழே. இப்போ பாரு, சூப்பர் அன்வெல்டிங் ஸ்பிரிட். வாடா. என்னடா அவ்வளோ ஈஸியாடா நீ டம்மி பேல. ஆனால் பயங்கரமாக அடிச்சிட்டான். அந்த க்ளூடோட ஸ்பெஷல் அட்டாக் எமல் பட்டுருச்சு. நான் அது படாதுன்னு நினச்சேன். பையன் அடிச்சிட்டான். இன்னும் உசுரோட தான் இருப்பான். ஆனால் எனக்கு இவனை பார்க்கறதுக்கு இவன் இருக்கான இந்த டான்ஸரை பார்க்க ஆண்ட்ராய்டு 16 மாதிரி தோணும். ஏன்னு தெரியாது. ஆனால் 2 பேருக்கும் ஒரே மூஞ்சி தாங்க. யோசிப்பாங்களே. அப்போடா அப்பா அப்பா வாங்கப்பா. வந்துட்டேன் நான் தான் கோகு வந்துட்டேன் அப்படின்னு என்ட்ரி கொடுத்தாச்சு. மாஸ் என்ட்ரி. இப்போ போய் அப்புறம் கைஸ் ஒரு விஷயம் என்னமோ சொல்லணுமே. அதாவது தம்பி, டேய் என்னடா ஒரு இடத்துக்கா கரெக்டாக போடா. அதை விட்டு எல்லா இடத்துக்கும் போவேன். கேட்குறாட் காப்பாத்துறா. அட போங்கடா. ஆக்சுவலி எனக்கு கோகுவோட எனக்கு எப்படா எவ்வளோ சீக்கிரம் இப்படியான பவர்ஃபுல்லான. ஷென்சோபினா சரி இவனுக்கு இல்லையா? இவனுக்கும் இருக்கா? ஓகே. டேய் நீங்களும் வாங்கடா. என்ன ஹெல்ப்பு இல்லையா? நான் மொத்தால் தானா? 5 பார் இந்த மாதிரில ஞாபகம். 5 பார் தானே? ஆமாம். அப்போ கொஞ்சம் அடிக்கலான்னு நான் சொல்கிறேன். பட்
அது கோஹானோட ஸ்பீடு இல்லை பாருங்க, என்னதான் இருந்தாலும். அங்கே பாருங்கள், நம்ம அப்போ கோக்கு வந்து எட்டி உதைக்கிறான் கிட்ட போய். ஆனால் வந்து வெஜிட்டா அப்படி இல்லை, முட்டுவான். டுமீல் வாங்கிக்கோ, இந்தா வச்சுக்கோ, உனக்கு தான் கிஃப்ட்டு. டேய் இங்கே வாடா, எங்கடா அங்கே நிற்கிற? உனக்கு கிஃப்ட்டு வேணுமா வேணாமா? கயோக்கன் யூஸ் பண்ணலாம், இப்போமே இல்லை, பட் கொஞ்ச நேரம் ஆகட்டும் கயோக்கன் யூஸ் பண்ணுறது. அப்புறம் கயோக்கன் யூஸ் பண்ணிடலாம். அப்படி தான் பண்ணணும். போடு, பறக்க விடு, செதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அடித்து நொறுக்கிட்டேன். டான்ஸ் ஆனா பார்த்தீங்களா கைஸ்? அதான் என்னடா இந்த அளவுக்கு டான்ஸ். டேய் ஏய் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டான். எஸ்கேப்பு. தான் பறக்கூட்டாச்சு. தான் அடித்து காலி பண்ணிக்கிட்டே இருக்கும் இவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டுறதா இல்லை கைஸ் நம்ம. ஓகே சாவு. டேய் என்னடா டான்ஸ் ஆடுற? சண்டை போடுறோம்டா, டான்ஸ் ஆடாதடா. ஐயோ கடவுளே, இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்களேன். சே பார்த்தீங்களா கேஸ், ஒரு மால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் திடீர்னு. பைத்தியம் கேஸ். போடு, இவன் பிளாக் பண்ணுறான். செம ஸ்ட்ராங்காக இருக்கானா? ஸ்ட்ராங் இல்லை, வீக்குன்னு சொல்கிற முடியாதா? அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு அவனுக்கு. வாழை வாழை வா. ஏன்டா எந்த மட்டும் உனக்கு படக்கூடாதா? நான் மாசு கைஸ். அப்படியே ஒரு குதி குச்சி, அவ்வளோதான். காமேஹாமேஹா. பைத்தியக்காரன் மாட்டிக்கிட்டே இருக்கான். அம்மா நான் அதே அதை திரும்ப பண்ண நினச்சேன். ஓய் ஓஹோ ஓ மேன், சூப்பரு, அல்வாவா இருந்துச்சு. கடா 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 கடா. என்னடா முன்னூற்றி அப்படியே மிஸ். டான்ஸ் 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 ஆடுறோம். என்னடா ஆனாவனா தப்பிக்கிறீங்க? என்னை பார்த்தா சோக்கராக தெரியலையே. ஏய் கோகு ஏண்டா? ஐயோ ஐயோ அடிக்கிறானே கயோக்கன். டே டான்ஸ் டான்ஸ் ஆடுறான்டா இவன். வளர்ந்தாச்சு, அவனை செத்துட்டான். என்னடா கயோக்கன்னாலாம் தோற்று போயிட்டு இருக்கேன் நான். கயோக்கனும் வீக்காடா உனக்கிட்ட? இவ்வளோ இது பண்ணுறானே, இவ்வளோ அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? சரி இப்போ கோஹானை வச்சு அடிக்கும் போதெல்லாம் ஈஸியாக அடித்தேன் எல்லாரையும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் டஃப்பாக தெரியுது எனக்கு கைஸ். இந்த ஆட்டி கொஞ்சம் பெருசாக தான் கைஸ் இருக்கும் சொல்லிட்டேன். ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃப்ரீஸா சாகா அப்படின்ற மொத்த ஃப்ரீஸா சாகையும் டோட்டலாக முடிக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ ஹார்டாக டைப் பண்ணாலும் சில பேர்லாம் டக்குன்னு அடிக்க முடியல. டென்காய்ச்சி டாக் டீம் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல கேமு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு ஆசைனா விளையாடுங்க. பிபிஎஸ்எஸ்பிபி அப்படின்ற எமுலேட்டரில் டவுன்லோட் பண்ணணும். ஆஹா வந்தாச்சு. ஏய் ப்ரூட்டர் இருக்கானா? இந்த பேப்பில் இருக்குது நான் கவனிக்கவே இல்லை. ஐயோ இப்போ 2 பேர் கைஸ், ஒத்தால் வர்சஸ் 2 பேர். இப்போ இதுதான் கடுப்பாக இருக்க போகுது. என்ன உங்களுக்கு இப்போ இவ்வளோ ஹெச்பி இருக்குது, அப்போ எனக்கு நான் என்னை கொண்டு போட்டு என்னை சென்சுபின் யூஸ் பண்ண விட்ருவீங்க. சூப்பர். என்னடா ஆனால் இப்படியாடா? அதுக்குன்னு நான் கொஞ்சம் இது பண்ணி கயோக்கன் போட போகிறேன். கயோக்கன் காலி வச்சுக்கு பார்த்தீங்களா? கயோக்கன் அப்படின்னு போட்டுடலான்னு பார்த்தேன், போட்டு அடிச்சிட்டான். பயங்கரமாக பிளாக் பண்ணுறானுங்க இந்த கென்யூ ஃபோர்ஸ். டோட்டலாகவே க்ளூடோவை தவிர்த்து மிச்சம் எல்லாம் பிளாக் பண்ணானுங்க ஒரு அட்டாக். பிகாஸ் எல்லாரோடதும் இதுவாக இருக்கும். ஓகே சூப்பர். பாரு அவளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானா கோகு. ஆனால் எங்கடா பண்ணி இன்னும் பிரோஜனம் இருக்கிற மாதிரி தெரிலையே.
போட்டு அடி வாங்கிட்டு இருக்கேன். என்னடா பட்டுருச்சா? நான் வந்து சைடாக போயிட்டோமே, தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன். திரும்பியும் சிறுங்க. இது கொஞ்சம் இப்படி தான் இருக்க போகுது. கொஞ்சம் கஷ்டம்தான் இவனெல்லாம் அடிக்கிறது. கொஞ்சம் விட்டு தான் அடிக்கணும் இவனுங்களை. தாச்சுக்கோ காமையாமேகா. இவனுங்களை எப்படியாவது அடிச்சே ஆகணும். இன்னைக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கானு. ஃப்ரீஸாகவே வெஜிட்டா வச்சு அடித்தேன். ஜார்பனோட இருக்குது. அதுவே ஈஸியாக தான் இருந்துச்சு. இத்தனை கென்யூ ஃபோர்ஸ் ஆளுங்களை அடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. செம்ம கஷ்டம். ஏய் என்னடா நீ எப்படி இங்கே வந்த? பொடி மென்டல். என்னங்க இங்கிஸ் காலி. நெக்ஸ்ட்டு ஐயோ 3. அவன் இறந்தது தானே. ஐயோ கோகு விட்டுட்டான். இப்போ அந்த மொத்த பவரையும் இறங்கணும் இவளுக்குள்ளேருந்து. நம்ம அடிச்சே எடுக்க போகிறாங்க மொத்தத்தையும். அவன் காலி ஆயிட்டான். ப்ரூட்டர் காலி ஆயிட்டான். டோட்டலாக போனது தாங்க படுத்துக்கு நான் பாருங்க. இப்போ இவ தான் ஒன்லி ஒரு பிரச்சனை. இவ தான் 2 ஆளாக இருந்து 1v2னா ஈஸியாக அடிக்கலாம். இப்படி 2v1ன்றது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். கயோக்கன் போட்டுருவேன் நான் கொஞ்ச நேரத்தில். கயோக்கன் மாட்டுக்குனாடி செத்துட்ட. ச்சே சிறுங்க கைஸ் சாவடிச்சிட்டேங்க கைஸ். எஸ்கேப்பு கைஸ். இப்போ ஃபுல்லாக ஆக்ரோஷமாக வரேன். நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் இது முடிஞ்சப்பறம் கயோக்கனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இது முடியாததுக்குள்ளேயே அடித்து காலி பண்ணிடுவணும் அப்படின்னு ஒரு தோண்டிக்கிட்டு இருக்கிறது. இல்லை சாக மாட்டான். எவ்வளோ அடி தாங்கிக்கிட்டே இருக்காளே கைஸ். யார் இப்போ கயோக்கன் யூஸ் ஆகலாம் அந்தளவுக்கு ஒன்று. ஆனால் பயங்கரமாக அடித்தாங்க. இதுக்கே ஏவாடா இவ்வளோ ஹெல்த் போனதுக்கே. ஏன்னா இப்போ எஸ்னா எவ்வளோ அடிக்கணும்னு யோசிச்சு பாருங்க கைஸ். இவன் இன்னும் உஷோட இருக்காளா? ஷே எஸ்கே போயிட்டா. ஆஹா வச்சுட்டா கொண்டுட்டான். சூப்பர். ஆஹா ஃப்ரீஸா மூஞ்சி பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கு. ஓகே அப்புறம் ஏதாவது புதுசாக இருக்கா? ஓகே கேப்டன் கின்யூ அப்பி. இப்போ கின்யூவோட ஃபைட்டு. கேப்டன் கின்யூவோடைய தக்காளி மிஸ் ஆயிடுச்சுடா. சாய் இப்போ கின்யூவை கூப்பிட்டுட்டு வரா. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ஐ திங்க் ஸோ. சரி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 40 to 50 minutes வரும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய கேம் பிளே. நானும் வெஜிட்டாவும் அடிக்க போகிறேன் கைஸ். கேப்டன் கின்யூயும் அந்த பொண்ணு பேர் தெரில. அது அந்த சிவப்பு மண்டை. ஓகே விட்டு ஆட்ட பார்த்தியா நாய நல்லாவே இருப்ப. ஸோ விட்டுட்டு ஓடிட்டான். 2 தக்காளி 1 தக்காளி கூட கிடைக்காம போயிடுது. இப்போ இவனுங்க கிட்ட என்ன பாட போகிறேன்னு தெரில கைஸ் எனக்கே. ஆஹா வந்தோடனே இந்த அடி உழுது எனக்கு பின்னாடி இருந்து. எப்படா கஷ்டப்பட்டு அடிக்கணும். அதுதான் வேறு வழியே இல்லை. கயோக்கன்னு ஃபுல் ஸ்பிரிட் போட்டு அடிச்சே தரணும். ஆஹா அருமை. எப்பட்றா பூஸ்ட் அடிச்சுட்டு போகிற? இந்த வச்சுக்கோ. இதையும் கொஞ்சம் வாங்கிக்கோ. என்னடா ஆச்சு இப்போ திடீர்னு? பட்டன் மாற்றி அழுத்தலான்னு பார்த்தேன். பட்டன் மாற்றி அழுத்தினேன். அது டிஃபெண்ட் அப்படி வர இதை எல்லாத்தையும் தட்டி விடுறது. அந்த இது நம்ம அடிக்கிறதெல்லாம் தட்டுவானுங்களே இவனுங்க. அட பின்னாடி இருந்து ஏமா அடிக்கிற? இங்கே தான் அடிக்கிறியா? எஸ்கே போயிட்டேன். சூப்பர் அடி நல்லா அடிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு நல்லா தான் இருக்கேன். செத்தப்பறம் தான் கொஞ்சம் ஸ்பிரிட் போட்டு கயோக்கன் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இவனுக்கு செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் ஏன்னா ஒரு மெயின் பாஸ் மாதிரி தான். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கொடுக்காம இருக்க சான்ஸே இல்லை. மூஞ்சில் அடிக்கிற பற்றியா? நல்லா வர இருப்ப. இவன் நல்லா இருக்க மாட்டான். ஏன்னா செத்துருவான்.
ஸோ 4வது பார் வந்துருச்சு கைஸ். பாருங்க எப்படி அடிச்சு. நானும் வெஜிட்டா கூடயே வருவான், தோல் கொடுப்பான் தோலன் அப்படின்னு நினச்சா விட்டுட்டு போவான் தோலன் அப்படின்னு சொல்லிட்டான். டேய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறா கைஸ் அவ. ஏன்னா பயங்கரமாக பவர் கம்மியாயிடுச்சுல. இப்போ என்ன உனக்கு தான் வரியா? ஏய் ரிவைவ் ஆயிட்டாங்க அவன். எங்க இருங்க, எங்க ஃபுல் பவர் இது பண்ணிடுறேன். எனக்கு வர வழி தோணல. அடைச்சா எங்கடா ஆளாக்கானோம். இப்போ சூப்பர் சேனா கே அப்படின்னு சொல்லணும். சூப்பர் சேன் அட போங்கடா டேய். எம்மா சூப்பர் சேனை மொத்தன்னு மொத்துறீங்களே நல்லா. இந்த என்னடா நான் அடிக்கிறதும் மிஸ் ஆகுது, அவங்க அடிக்கிறதும் மிஸ் ஆகுது, எல்லாமே மிஸ் ஆகுது கைஸ். செம கஷ்டம்தான் ஒரு பீமை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறதுன்ற. ஓய் அவ்வளோதான். இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சாச்சு. கிட்டே இருந்தனால கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. யாரா நீங்களா? ஏன்டா என்னடா மாட்ட மாட்டீங்க ஒரு இது கூட? ஐயோ நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கனால, பவர் அப் பண்ணிகிட்டு இருக்கனால அது கருப்பா. இப்போ இவன் பவரா? இவன் வந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ இவளை ஃபஸ்ட்டு அடிக்கிறான். இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்படியே விட்டுட்டு பவர் லெவலை கொஞ்சம் இவளை அடித்து கொஞ்சம் ஏற்றிடுவோம். 3வது ஒரு அடியை பட்டுருச்சுன்னா இப்போ 2 ஆகிடும். சொல்லு வாய மூடல பட்டுருச்சு. மிஸ் ஆகிட்டே இருக்கா, பயங்கரமாக தப்பிக்கிறா. எஜிலிட்டி அதிகமாக வச்சுருக்கா அவகாலியா. இப்போ இவன் டேய் கேப்டன் கின்னியூ இங்கே வா, அவனை தூக்கி போட்டு இப்படி அடிக்கிறான் பாரு இன்னைக்கு வா. அவகாலி கைஸ் அவளை படுக்க போட்டாச்சு. இப்போ இவன் தான் ஒரே வழி. இவன் ஒருத்தாள் அப்படின்னு அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஆஹா இங்கே நிற்கிறானே. இப்போ வந்து அடிச்சிடுவானோ? பாய மாட்டியே. இவன் பாய மாட்டுறான் கைஸ். மாட்ட மாட்டேங்கிறானே. சே கோகுக்கே கொஞ்சம் என்னடா சும்மா கொஞ்ச நேரத்தில் பிளாக்கட். இன்னும் உசுராட வந்துட்டா. எப்படி வந்த நீ? எப்படி வந்த? வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சி தானே இப்படி ஃபுல் பவரை விட்டேன். காமியாமேஹா வேறு வழியே இல்லை. டக்குன்னு அடிச்சே ஆகணும் இவங்க 2 பேரையும். அதெல்லாம் வேறு வழியே இல்லை. என்ன காலி பண்ணிடுவாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அவள் பவர் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கா. ஏற்றிக்கிட்டே இருக்கட்டும். ஓய் ஷே வந்துட்டாரா? இப்போ தான் தொல்லை. பவர் ஏற்றிக்கிட்டு இருந்து காமியாமேஹா அந்த மாதிரி ஏதாவது பீம் அடிக்க போகிறேன்னா அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் கோகுவை. அப்பா அந்த அவனோட சண்டை போடுறதோட இது என்ன டஃப்பாக இருக்குது. உனக்கு இவ்வளோ தாண்டி இருக்கு. இரண்டி ஏன்டி உசுறு எடுக்கிற? இரு என்ன கயோக்கன் நந்தா வா இப்போ வா பாப்பா. அவன் உசுரோட இருக்க மாதிரி காட்டுது ரேடார்லாம். அது உசுரோட இருக்கிற மாதிரி காட்டுதா என்ன? இல்லை ஷென்சுபின் எடுக்கிறானோ தெரியலையே. அப்போ அவனும் வந்தானா அடிக்கணும். இப்போ அதான் தொல்லை. காலி செத்தா. அவ்வளோதான் கைஸ் முடிச்சிட்டோம். கயோக்கனெல்லாம் போட்டு காலி பண்ணிட்டோம் எப்படியோ. இப்போவுமே பார்த்தீங்களா கைஸ் 43 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீஸாக வரைக்கும் போகிறதுன்றது ஒரு நடக்காத காரியம். இந்த கென்யூ ஃபோர்ஸ் வரைக்கும் முடிச்சிடும். எது நடக்கும் நின்னா பார்த்தியா ஒரு செகண்டில் பாடி ஸ்விட்ச் பண்ணிட்டான். இதோ கேப்டன் கின்னி நிற்கிறான். நான் முட்டி போட்டேன் இப்போ. இப்போ கைஸ் இப்போ பாருங்க இது வந்து காட் ஆஃப் வார் மாதிரி நடக்க போகுது. கோகு என்னது இது? என்ன இவ்வளோ இது வச்சுருக்கா? கவலைப்படாதீங்க அப்பா, நான் உங்களை அடித்து மூஞ்சங்களாம் கிழிச்சு விட்டுடுறேன். அப்புறம் நீங்கள் சுகமாக இருக்கும் உங்களுக்கு. கிரில்லைன்னு இருக்கான். வெஜிட்டா இருந்தா கரெக்டாக. என்னடா நான் அடிக்கும் போதெல்லாம் இவ்வளோ பவராக இருக்க மாட்டேங்கிற. இந்த ஸ்பீடு நான் அடிக்கும் போது இருக்க மாட்டேங்குது கோகு உனக்கு. எப்படி அது கேப்டன் கின்னி அவ்வளோ ஸ்ட்ராங்கான? என்னடா இவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? மனசாட்சி இல்லாதவனே
மனசாட்சி இல்லாதவனே, 1 ரூபா பிளாக் போடுறதுன்றது எத்தனை வாட்டிடா போடுவேன்? சும்மா போட்டுக்கிட்டே இருக்காங்க, போட்டது மேலே போடுறான். சும்மா வரான்டா இவன் ஒருத்தன், ஏன் கூட ஏன்டா வச்சுக்கிற போடா. ஸோ கடவுளே, இவன்கிட்ட முடியாது, இவனை வச்சு இருங்க சொல்லி இது ஒரு விஷயம் தான் இப்போ என்னால் பண்ண முடியும். ஓய், ஃபுல் பவரை இறங்கிருச்சு எனக்கு. என்ன ஏமாத்துக்காரன் நாய். இப்போ வேறு வழி இல்லை. இப்போ கோஹானுக்கே இவ்வளோ இறங்கிச்சுன்னா அது இன்றைக்கி தாங்க. இவ்வளோ அடி நம்ம கோஹான் வச்சு வாங்குவேனா அப்படின்னு யோசித்தேன். இப்படி வாங்கிட்டான். கோக்கும் வந்துட்டான். ஓகே 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 இப்போ வந்து பவர் வந்து கொடுத்துக்கிருக்கேன். அவனெல்லாம் வர முடியாது, நீனே வந்தாலும் அடிப்பேன்டா. அப்பான்லாம் இல்லை ஹெல்மெட்டுங்க வேறு. சும்மா கோகு பம்மிலே அடிக்கிறேன். பேக்கு பெருத்துக்குச்சு கைஸ் கோகுக்கு, அவ்வளோதான். என்னடா அது ஒர்க் ஆகல? சூப்பர் சைன் அன்வெல்டிங் ஸ்பிரிட்டு கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆமாம், இது ஒர்க் ஆகணுமே, ஏன் ஒர்க் ஆகல? எங்கள் ஃபுல் பவரை பார்க்கிடுறேன். அது ஒர்க் ஆகுமான்னு தெரில, அது எப்போ ஒர்க் ஆகும்னு தெரில. அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் கடை அடிச்சு. என்னடா பிளாக் இவ்வளோலாம் பண்ணுறீங்க? டேய், நீ அடிக்கிறீன்னா அடிடா, அது கேட்டால் என்ன காட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆனாடா அடிக்கிறேன். ஷோ காலியா சாக மாட்டுக்கிறியடா. இப்போ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு. ஓய், நான் வரலையும் நினச்சேன். ஓகே இவன் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான். காமிஹாமிஹா யூஸ் பண்ணுறான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட மீசோக்குன்னு இருக்குது, அதெல்லாம் வச்சு இவன் அடிக்கலாம் என்னால். இன்னும் கூட இவன் 4 ஹெல்த் பார் வச்சுருக்கானா, அதை குறைக்கணும் எப்படியாவது. இப்போ ஷே மீசோக்கன் தப்பாயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. போடுன்னு போடுவேன். ஐயோ காய்ஸ், அங்கே டே நாய், மென்டல் நாய் கிர்லனுக்கு சண்டை போட தெரில காய்ஸ். பைத்தியக்கான செத்துட்டு சென்சோபினை யூஸ் பண்ணிட்டான். அது ஃபைனல் பேட்டில் ஃப்ரீஸாக அப்போ யூஸ் ஆகும். சரி, பைத்தியக்காரன் மென்டலாக காய்ஸ் அவன். நானே எவ்வளோ தூரம் சாமி அந்த ஒரு லைன் பார் ஹெச்பியை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். பைத்தியமாக சிவன் லூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க சென்சோபின். நாங்கள் பாருங்க கைஸ், 2 இருந்துச்சு கைஸ். ஃப்ரீஸா இதோடலாம் அவட பவர்ஃபுல்லாக வருவா. அவளெல்லாம் எப்படி இப்போ அடிக்க முடியும்? பாடுறான் அவள் காலி ஆயிட்டா. அவன் ஒருத்தி அடிக்கிறதுக்கு இப்படியா? இப்போ வாடா மாட்ட செத்தாண்டா. ஓய்யோ குத்துக்கு பாருங்க கைஸ் ரியாக்ஷனு. எஸ்ஸு, இதுக்கே எஸ்ஸா? ஒய்யோ, அப்போ இதெல்லாம் அவட அடி வாங்குவாங்க போல கைஸ் நிறைய பேர். பா இப்போ பார்க்குறோம். ஐயோ, என்ன சாவடிச்சிருவீங்கடா. யார் சாவறாங்க? என்னடா 4 ஹெச்பி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வரேன். இவனுக்கு மட்டும் எப்படி 2 சென்சோபின் இருக்குது? சரி, இவங்கிட்டேருந்து வாங்கிப்பான். இவனை வச்சு சாவாமல் சண்டை போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். கோஹான் கிரில்னு யாராவது ஒருத்தராவது வரணும் கண்டிப்பாக. அடடா சூப்பர். ஐயோ செம்மடி வாங்குறேன் கைஸ். ஐயோ ஏன்டி நீ வேற? ஏய், குறுக்கில் வராதடி. குறுக்கில் வந்தீங்கன்னா செத்துடுவேன். ஐயோ தூக்கி விசிறிட்டான். என்னடா உசுரை உரிச்சு எடுத்துட்டீங்க? டேய் பண்ணுடா பைத்தியம், எதுவுமே பண்ண மாட்டேற. நிற்கிறாங்க எனக்கு, அதான் கோபமாக வந்துருச்சு. ஒரு செகண்டில் வெஜிட்டா மேலே ஏடா நிற்கிற அப்படின்று. ஐயோ அவன் அடிக்க போகிறான். சே, அதுக்குள்ளே டெலிபோர்ட் ஆயிடலான்னு நினச்சேன். முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வாங்கடா பூஸ்டப் பண்ண கேலிக் கன். இப்போ வாங்குறாங்க. எம்மா அடி பொழக்கிறானுங்க. 2 பேர் இருக்கானுங்க, நான் ஒத்தால் தான் இருக்கேன். இப்போ தப்பிச்சிட்டேன், அந்த பீம்லேருந்து தப்பிச்சிட்டேன்.
முட்டி தூக்கிக்கிட்டேன். அவள் ஒருத்தி குறுக்கலாம் தான் கௌஷிக்குன்ற மாதிரி குறுக்கில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணணும்ல கேப்டனை. ஆஹா காலிடா, செத்துட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ற கைஸ்? மென்டல் கைஸ். ஐயோ பைத்தியமாக இருக்குதுங்களே. சண்டை வந்து அப்படின்னு நிற்கிறாங்க. யாராவது அப்படியா கைஸ் நிற்பாங்க சண்டை? நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், சண்டையில் நீங்கன்னா அப்படியா நிற்பீங்க? ஏன்னா நாங்கள் உங்களை அடிக்கும் போது ஸோ அவன் தன்னை காப்பாற்றிக்க ட்ரை பண்ணுவான்டா வச்சுட்டா. நீ மட்டும்தான்டா நிற்குன்னு போஸ் கொடுக்குற. கரெக்டாக கண்ட்ரோலிங் வர மாட்டேங்குதா? தான் பண்ணணும். டேய் இருறா சாவுடா. ஐயோ காலியா படுத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ இவளை வச்சு காலி பண்ணணும். அடிடா வச்சுட்டா. நல்லா ஆடுறா. ஃப்ரீஸாவெல்லாம் அடிச்சாடா. டேய் ஃப்ரீஸாவை அடிக்க முடிஞ்சது. ஃப்ரீஸாவையும் ஜார்போனி, இந்த 2 பேர் ஃப்ரீஸா ஜார்போனோட பெரிய கம்பெனியன்ஸாக இருக்காங்க. அப்பா இதுக்கே 50 வந்துச்சு. 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஏய் ஓடுறா. ஐயோ இப்போ நானே யூஸ் பண்ணிட்டேனே, வேறு வழி இல்லை. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் உனக்கு மேலே இவ்வளோ ஒரு கொலைகாண்டு? ஏன் பண்ண இப்படி? ஏன்டி இப்படி பண்ண? பார்த்தல நான் தான் சூப்பர் சென் பிரின்ஸு. இவன் ஒருத்தன் தத்தி பையன் நிற்கிறாங்க. இவன் தத்தி மாதிரி. ஏய் என்ன தோணும்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோட்டம் பாருங்க. என்னது எனக்கேடா அடி வந்து? அது கம்ப்யூட்டரா? நான் மனுஷன்டா. ஏன்னா இவ்வளோ தான்டா அடிக்க முடியும். இதோட வேகமாக அடிக்கணும்னா நான் எங்கே கைஸ் போக முடியும்? நீங்கள் பாருங்கள் கைஸ், போய் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அந்த சர்க்கிள் பட்டனை எவ்வளோ ஸ்பீடாக தொட்டுட்ருக்கேன்னு. அது இப்போ வந்து 10 எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது 10 டேய். இதுக்கு மேலே எல்லாம் ஸ்பீடாக அடிக்க முடியாதுடா. இதுவே என்னோடய மேக்ஸிமம் ஸ்பீட் இப்படின்னு அடிச்சுட்ருக்கேன். அதுக்கே கை வலிக்குது. பயங்கரமாக கைஸ். ஓய்யோ இது கெஸ்ஸாம். ஒரு ஷென்ஸோ அப்படின்னே யூஸ் பண்ணிட்டேன். அது கெஸ்ஸு கைஸ். அப்போ உண்மையிலே இந்த பாஸ் ஃபைட் பயங்கர டஃப்பானது தான் போல. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆஹா இவன் எப்படா சேஞ்ச் ஆனா அதுக்குள்ளே? ஸோப்பா எப்படியோ கோக்கு உடம்புக்கு வந்துடலாம் கைஸ். ஒரு வழியா இந்த கென்னியூ மண்டையனை முடிச்சு விட்டாச்சு. சப்பா இவனை டெரிஃபைங் டேய் போங்கடா. சரி இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீஸாக தான் அடிக்கணும். இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். எனக்கு பயங்கரமாக டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பாய் கைஸ், பாய்.